சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. எங்கள் அம்மா உடம்பு சரியில்லப்ப நானே எங்கள் தாய் மாமா வந்து எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, பழம் வாங்கி தரேன், ஜூஸ் வாங்கி தரேன்ட்டு எங்கள் அம்மா சாவடிச்சிட்டாங்க. இறந்துட்டு பிறகு நான் ஊத வச்சு எங்கள் அம்மா சுத்தம் பொழுது என்னை வந்து எங்கள் அம்மா தூக்கிட்டு போன பிறகு அதுக்கு நான் ஹாஸ்டலில் ட்ரெயினில் போய் பிச்சை எடுக்க போயிட்டேன். நான் போலீஸோட வந்து என்ன ஏற்படுறாங்க. யாரு? அந்த ஹாஸ்டல்ல இந்த ஹாஸ்டலுக்கு இல்லை, நீங்கள் ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க மேடம். நீங்க திருடுனீங்களா? அவங்கள்ட்ட நான் திருடலைங்க மேடம். எங்கள் மாமா எனக்கு வந்து பார்த்துட்டேன்ட்டு தான் சொல்லாமல் கொள்ளாமல் தான் போயிட்டேன். நான் அதாவது 20 கிலோமீட்டர் நைட்லேயே நடந்து போனேன். நான் 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்தேன்னா ஓய்பட்டில் போட்டுக்குது செல்லு. கர்ரு கர்ரு கர்ருன்னு அடிக்குது. அது இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா போய் பீரோ தட்டுது. பீரோ தட்டுதா? எலி போயிடு, அதை நான் இருக்கிறல்ல ஃபோன் எடுத்து பேசணும், நான் அடிப்பேன்ல. உனக்கு சொந்தக்காரே இல்லை மேடம். ஃபோனு வந்து அண்ணான்றா, ஒரு நாளைக்கு அவன் என் மாமான்றா. அப்போ நான் பிடுங்கி அந்த பொண்ணுக்கிட்ட பிடுங்கி நான் செல்ஃபோனை பிடுங்கிறதுக்குள்ள இந்த பொண்ணு பேட்டரி கைட்டி சிம் கார்டு தூக்கி நாக்குள்ள போட்டு மென்னுச்சு. என்னோட பேர் வந்து கௌசல்யா. நான் சின்ன வயசுல வந்து எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் வந்து என்னோட சொந்த ஊர் வந்து கவரப்பேட்டை. சரி. எங்கள் அம்மா இறந்தது வந்து எங்கள் தாய் மாமா வீட்டில் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா உடம்பு சரியில்லப்ப நானே எங்கள் தாய் மாமா வந்து எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, பழம் வாங்கி தரேன், ஜூஸ் வாங்கி தரேன்ட்டு எங்கள் அம்மா சாவடிச்சிட்டாங்க. இறந்துட்டு பிறகு நான் ஊத வச்சு எங்கள் அம்மா சுத்தம் பொழுது என்னை வந்து எங்கள் அம்மா தூக்கிட்டு போன பிறகு அதுக்கு நான் ஹாஸ்டலில் ட்ரெயினில் போய் பிச்சை எடுக்க போயிட்டேன். நான் பிச்சை எடுக்கும் பொழுது நான் ஒரு சின்ன வயசுலேருந்து பிச்சை உங்க வீட்டுல வேற யாருமே உங்களை பாத்துக்கலையா? எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா சாவடிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் பிறந்தான், எங்கள் அண்ணனே எங்கள் அப்பா சாவடிச்சிட்டாங்க. எப்படி? எதுக்காக? ஆம்பளை பையன் தேவையில்லைன்னு சாவடிச்சிட்டாங்க. ஆம்பளை பையன் தேவையில்லைன்னு சாவடிச்சிட்டாங்க. அம்மாவை எதுக்காக சாவடிச்சாங்க? எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு வந்து 6 ஒய்ஃப் இருக்காங்க. உங்க அம்மா இறந்தாங்கன்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்ப எனக்கு 5 வயசு. எல்லாம் எனக்கு எங்க மாமா தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தது உங்க மாமா? ஆமா. இப்ப எல்லாம் உங்க அப்பா செஞ்சாருன்னு சொல்லி அதெல்லாம் எல்லாமே போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இது நீங்க உங்க கண்ணால பார்த்தது இல்ல? கண்ணால பார்த்தது இல்ல. எல்லாமே உங்க தாய் மாமா சொல்லி கொடுத்தது. தாய் மாமா எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க. இப்படிதான் உங்க அப்பா இருந்தாரு, இப்படிதான் உங்க அம்மாவை சாவடிச்சாரு. இப்ப கூட நடந்தாங்க, இப்ப கூட பண்ணாங்க. அவங்க என்ன செஞ்சாரு? ஆடு எடுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. யார் வீட்டுல இருந்து? எங்க தாய் மாமா வீட்டுல இருந்து. திருட பழக்கமா அவருக்கு? எங்க அப்பாக்கு ரொம்ப ஃப்ராட் பழக்கம். ஃப்ராட் பண்ணுவாரு? ரொம்ப ஃப்ராட் பழக்கம். அவர் என்ன சொல்லுவாரு. சரி, அதுக்கப்புறம்? அதுக்கடுத்து ட்ரெயின்ல பிச்சை எடுக்கும்போது நான் எல்லார்ட்டும் பிச்சை எடுக்கும் பொழுது அந்த ஹாஸ்டலுக்காரம்மா வந்து என்ன நான் அவங்கள்ட்ட பிச்சை எடுக்கும் பொழுது ஹாஸ்டலுக்காரங்க உதவும் கை ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஹாஸ்டல்ல வச்சிருக்காங்க, ஆனந்தி அம்மான்ட்டு. அவங்கள்ட்ட நான் பிச்சை எடுக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, வா மாமா, வா நான் கூட்டு போய் நான் வளர்த்துக்கிறேன், நான் உனக்கு எல்லாமே பண்றேன்னு சொன்னாங்க. சரி எல்லாமே பண்றாங்கன்னு சரி அவங்க நம்பி நான் ஹாஸ்டலுக்கு போனேன். அவங்க என்ன சின்ன வயசுல இருந்து அவங்க தான். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 8 வயசு இருக்கும். அப்ப என்னை கூட்டு போய் அவங்க வளர்க்க வச்சாங்க. அவங்க வளர்த்தாங்க, அவங்க படிக்க வச்சாங்க. நான் ஏஜ் அட்டன் பண்ணேன். அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாம வேற கெஸ்ட் வந்து எனக்கு அவங்க வந்து எப்படின்னா வேற கெஸ்ட் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணாங்க.
யாரு கெஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க? வேற வெளி இடத்துல வந்து எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. சரி. அவங்க பண்ணிட்ட பிறகு சரி அப்புறமா ஹாஸ்டல் இருக்கும்போது இன்னொரு பில்டிங் அவங்க வந்து வேற இடத்துல பில்டிங் கட்டுறாங்க. ஸோ அந்த பில்டிங் கட்டுற போது சரி நான் அம்மா இது மாதிரி ஹாஸ்டல்காரன்ட்ட சொன்னேன், அம்மா நான் இது மாதிரி தண்ணி கொடுத்துட்டு வரேன். அவங்க தண்ணி கொடுத்துட சொன்னா சரி தண்ணி கொடுத்துருவான்ட்டேன். சரி இப்பெல்லாம் ரொம்ப நாள் ஞாபகம் கிடையாது. சரி என்னுடைய மாமா வந்து தாய் மாமா இல்லை, வேறவங்க எங்கள் பெரியம்மாவுடைய பையன் வந்து நான் மாமா கூப்பிடுறது. அவங்க வந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. கொருக்குப்பட்டியில் இந்த மாதிரி இது நடந்துச்சு. கொருக்குப்பட்டியில் சைக்கிள் அவங்க பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க என்னை பார்க்கல, நானே அவங்கள போய் பார்த்தேன். அவங்கள போய் பார்த்த உடனே எங்கள் மாமா காலை பிடிச்சிக்கிட்டேன். மாமா இந்த நிலமையில நான் இருக்கேன், காலை போய் பிடிச்சிக்கிட்டேன். காலை பிடிச்சோமா அவங்க எனக்கு ஒரு டீ கடையிலேருந்து ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து சொல்லாமல் கொள்ளாமல் ஹாஸ்டலில் தான் நான் தச்சுக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஹாஸ்டலில் நான் வெளியே வந்துட்டேன். அப்போடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஹாஸ்டலுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அம்மா இது மாதிரி எங்கள் மாமா பார்த்துட்டேன், வந்துட்டேன் சொன்னேன். எங்கள் ஹாஸ்டலுக்காரம்மா சொன்னாங்க, வாமா நான் 10 சவரன் நகை போட்டு நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஹாஸ்டல்காரங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு நான் சரின்னு அதுக்கதான் அவங்க பேச்சு நான் கேட்காமையே வந்து என்னுடைய எல்லாம் நான் அனுபவப்பட்டுட்டு என்னுடைய பெருமை வீடு தெரியாம மறுபடியும் என் தாய் மாமா எங்க அத்தைக்கு தெரியாம என் தாய் மாமா எப்படியாச்சும் நான் பிடிக்கணுமே. எனக்கு இருக்கிறது இப்போ ஒரே ஒரு தாய் மாமா மட்டும்தான் இருக்கிறது. எங்க இருக்காரு அவரு? அனுப்பமட்டு. சரி அதுக்கப்புறம் சரி என் தாய் மாமா மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. எங்க அத்தைக்கு தெரியாம எங்க மாமாட்ட போய் கேட்டேன், மாமா இது மாரி வந்து அம்மாவுடைய அக்கா எங்க இருக்காங்க இடத்துக்கு, இது மாதிரி ஆவடியில இருக்காங்க, கோவில் பாதையில இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி எங்க அத்தை வீட்டுக்கு எங்க பெரியம்மா வீட்டுக்கு நான் போனேன். எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்பொழுது எங்க பெரியம்மா வந்து எங்க வீட்டுக்காரோடைய சித்தி மாமியார் வந்து 10 ரூபா சீட்டு கட்டிட்டு இருந்தாங்க. சீட்டு கட்டிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுக்காரர் வந்து அப்ப வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க பெரியம்மாவுடைய நாத்தனா பொண்ணு வந்து சொல்லாம ஒரு பையன் கூப்பிட்டுட்டு போயிட்டான். அந்த பையன் வந்து எங்க பெரியம்மாட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க மனைவிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த அக்காட்ட சொல்லியிருக்காங்க, இதுமாதிரி வந்துட்டு இது பொண்ணு அனாதையா இருக்கு, இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கேட்டிருக்காங்க. நான் எதுவுமே பார்க்கவும் கிடையாது. அப்புறம் பேசி முடிச்ச பிறகு எல்லாம் போடலாம் சிங்காரிச்சு அது மாதிரி பண்ணி அந்த அக்கா வீட்டில் கூப்பிட்டு போய் பேசுனாங்க. எங்க அக்காலாம் சொன்னாங்க, எங்க பெரியம்மாலாம் சொன்னாங்க, நீ தேவையில்ல, சின்ன வயசுல அனுபவத்தை இப்ப நீ அனுபவப்படுவேன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்க. இப்ப நான் அனுபவப்பட்டுட்டு தான் இருக்கேன். சின்ன வயசுல எப்படி அனுபவப்பட்டு இப்பயும் என்ன பிரச்சனை அந்த வீட்டுல? கல்யாணம் பண்ண பிறகு எங்க வீட்டுக்கு குடிச்சுட்டு கல்யாணம் ஆகுதுல இருந்து ஒரு 2 மாசம் நல்லா இருந்தேன். 2013 கல்யாணம் பண்ணிட்டேன். 2 மாசம் சுமாரா இருந்தேன். அது பேரு குடிச்சுட்டு ஒரே அடி அடிச்சாங்க. அவ்வளவு அடிலாம் தாண்டி. எதுக்காக அடிக்கிறாரு? குடிச்சுட்டு அடிக்கிறது எங்க மாமியாரால. மாமியார் என்ன செய்வாங்க? என் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்லாம கொள்ளாம நானே எங்க வீட்டுக்காரர் விருப்பப்பட்டு நானே சொல்லாம கொள்ளாம எங்க பெருமா வீட்டுல நான் சொல்லல, நானே சொல்லாம கொள்ளாம நேற்றுக்கு எங்க பெருமாட்ட நான் சொன்னேன், மாமா இது மாதிரி நான் கவர் படிக்க போறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஆவடிக்கு வர வச்சுட்டு இவரும் நைட்டெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் நான் ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணேன். நான் இதுமாதிரி எனக்கு கூட்டு போய் வச்சுக்கோ, ஏன்னா நான் எந்த சொந்த பந்தம் யாரும் கிடையாது, சரி நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கோம் நான் போகலான்னு நினைச்சேன். சரி இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே. அவர் கல்யாணம் கோவில் பாதைக்கு போகும்போது. எவ்வளவு வருஷம் சேர்ந்து வாழ்ந்தீங்க? நான் இங்க ஒரு 2013 இருந்து 2015 வரைக்கும் நான் சேர்ந்தேன். அவர் நல்லாதான் இருந்தேன். இப்பதான் கொஞ்சமா இடையில சண்டை போட்டாரு, எனக்கு குடிச்சுட்டு அடிக்கிறாரு. எதுக்காக சண்டை போடுறீங்க? அவருக்கு வந்து 2வது ஒய்ஃப். நான் முதல் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. வைஃப் இருக்காங்களா? அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. கிருஷ்ணால எங்க மாமியார் டார்ச்சர் தாங்க முடியாம கிருஷ்ணால ஊத்திக்கிட்டு இறந்துட்டாங்க. சோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அந்த வீட்டுல அவங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிதான் முதல் சம்சாரம் அவங்க தான் சொன்னாங்கன்ட்டு நான் நம்பவே கிடையாது. அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணிட்டு கழுத்து தாலி போட்ட பிறகு வேற ஆளுங்க சொன்ன அந்த ஊருக்குள்ள போகும்பொழுது அவங்களே சொல்லவே இல்லை. கொஞ்சம் மாசமான பிறகு அப்பதான் எல்லாருமே சொல்றாங்க. சரி அப்போ அதுக்கப்புறம் மாமியார் சொல்றாங்க, நீ 1000 ரூபாய் கொடுத்தா கூட என் பிள்ளைய பார்த்துல வந்துட்ட, நீ 1000 ரூபாய் கொடுத்தா கூட எவன்ட்ட நீ. எங்க மாமியார் சொல்றாங்க. யாரு டார்ச்சர் பண்றாங்க? 2 பேருமே டார்ச்சர் பண்றாங்க. மாமியாரால தான் எங்க வீட்டுக்காரர் 2 சண்டை போடுறது. எங்க வீட்டுக்காரர் இப்ப என்ன சொல்றேன்னா, என்னோட சொந்த வீடு இருக்கு, என் கூட நீ இருன்ற. எங்க சொந்த வீடு? கவரப்பட்டில என்னோட சொந்த வீடு இருக்கு. அம்மாவோட வீடு இருக்கு. அம்மாவோட என் தாய் மாமா கட்டி கொடுத்தாங்க. பின்னாடி நல்லா 46 ஏக்கரா இருக்கு எனக்கு. அதையும் எங்க அப்பா தராம எனக்கு சின்ன வயசுல ஒன்னும் இது வரைக்கும் நீ பார்க்காம இன்னைக்கு நான் எப்பப்ப நான் போன் பண்ணி கேட்பேங்க, மேடம் எனக்கு யாருமே கிடையாது, அப்பா நீ தான் பண்ண பேசுவேன், நீ யாருன்னு தெரியாது, அசிங்கமா திட்டுவாரு. என்ன ஏன் திட்டுவாரு? எனக்கு பொண்ணே கிடையாது நீ. அடுத்தது என் சொத்து வந்து இப்ப எனக்கு எழுதி தர மாட்டேன்னு என்ன டார்ச்சர் பண்றாரு. நானும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கேன், எல்லா இடத்துக்கும் நானும் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப அந்த கை குழந்தை வச்சுட்டு எங்க வீட்டுக்காரர் அடிச்சு போட்டாருன்ட்டு எங்க வீட்டுக்காரர் எல்லாமே
4 குழந்தை மாசம் இருக்கா? கை குழந்தை இருக்கு என்கிட்ட. எவ்வளவு 9 மாசம்? மாசம் கை குழந்தை. ம். முதல் குழந்தை. எங்க வீட்டுக்கார மேல எனக்கு எந்த குறை கிடையாது. புடிச்சு போட்டு அடிக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. ஹாஸ்டல்ல இருந்து 2 மூக்குத்தி போட்டு வந்தேன். சரி, நீங்க கல்யாணம் பண்ணீங்க, அப்போ உங்க அப்பா எல்லாம் வந்தாங்களா? அப்பெல்லாம் வரல. யார்கிட்டயே சொல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஏன்? நானே விருப்பப்பட. அப்ப எனக்கு சொந்த பந்தமேன்ட்டு எனக்கு யாருக்குன்னே தெரியாது அப்ப. சரி, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ இப்ப எதுக்காக? வந்து என்னுடைய வீட்டுக்கார் வந்து எப்படின்னா எங்க மாமியார் எங்க கூட இருக்கக்கூடாது. எங்க மாமனார் மட்டும் எந்த சொல்ல முடியாதுங்க. எங்க மாமனார் ரொம்ப தங்கமானவர். எங்க மாமியார் மட்டும் எங்க கூட இருக்கக்கூடாது. நானும் எங்க வீட்டுக்காரர் தனியா ஒரு வீடு எடுத்து இருக்கணும். காரணம்ல எங்க வீட்டுக்காருக்கு 5 வீடு இருக்கு. அப்போ நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? நான் என்ன பண்றேன்னா எங்களுக்கு வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து 2 வீடு இருக்கு. எங்க மூத்தாருக்கு 2 வீடு இருக்கு. எங்க மாமியார் மாமனாருக்கு ஒரு வீடு இருக்கு. எங்க வீட்டுக்காருக்கு நான் என்ன சொல்றேன், நான் வந்து காரநாடு வீட்டுல வந்து தங்கிக்கிறேன். ஏன்னா எருமட்டு பாலத்துல தங்கறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா எருமட்டு பாலம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க மாமியார் மட்டும் தான் இப்பதான் நீங்க சொன்னீங்க ஏன் அவர் வந்து என் வீட்டுல இருக்கணும்னு சொல்லி. இப்போ நீங்க சொல்றீங்க அவங்க வீட்டுல தான் நான் இருக்கணும்னு அந்த சொல்லி. வீடு கட்டணும். கட்டணும். ஏன்னா அந்த வீட்டுல வந்து நான் இருக்கும்பொழுது அப்ப இருக்கும்பொழுது அந்த காலத்தை கட்டின வீடுங்க. அந்த வீட்டுல வந்து நிறைய பின்னாடி வந்து நாங்க நிறைய கோவில் வச்சிருக்கோம். புத்து எல்லாம் இருக்கு. அதுக்கு நல்ல பாம்பெல்லாம் வீட்டுல வந்து சேருது. நான் மாசமா இருக்கும் போது எங்க வீட்டுக்கு ரொம்ப குடிச்சு போட்டு அடிச்சுக்கும் பொழுது அந்த வீட்டுல தான் நான் போய் தங்கினேன். பாம்பெல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்கோம். அந்த வீட்டுல போய் நல்லபடியா தங்கினேன். தனியா இருட்டுலயே எந்த இதுவும் கிடையாது. அந்த வீட்டுல போய் நான் தங்கினேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்ல. எதுவுமே கிடையாது. என்னங்க ஆச்சு? என்னாச்சு? ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தாங்க. எப்படியோ இல்ல, தப்பி ஏன் ரோட்ல போய் பிச்சை எடுக்க நிலைமை வந்துச்சு அவங்க? யார்? நான் அனுப்பலையே. அனுப்புனாங்க. நான் அனுப்பலையே. அனுப்புனாங்க. ஆனா உங்களுக்கு 6 கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அம்மாவை நீங்க தான் கொலை செஞ்சீங்க, அவங்க தம்பியும் நீங்க தான் கொலை செஞ்சீங்க. யார் தம்பி? அதுக்கப்புறம் போட்டோலாம் அதான் சொல்றாங்க. ஆதாரத்துல இருக்கு. தம்பியே கொலை பண்ணிருக்கணும். உங்களுக்கு பிறந்த மகனை கிடையாது, பொய் இது. உங்க மனைவிய என் மனைவி அது உடம்பு சரியில்லாமல் இறந்துச்சு. இல்லன்னு சொல்றாங்க. இல்லைங்க மேடம், கன்ஃபார்மா எல்லா ஆதாரத்துல ஊரில் இருக்கு கூட கேட்ட மேடம். பாருங்க. மேடம் ஊர் ஃபுல்லாக எல்லா ஆதாரத்தும் இருக்கு. என்னோட சொந்த ஊரு கவர்பட்ட. அந்த ஊரை வந்து நீங்க கேட்டு பாருங்களா, நான் எப்படி வாழ்ந்தேன்ட்டு. என்னோட வீட்டுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ செடி கொடி எல்லாம் இருந்துச்சு. பெரிய பெரிய மரம் எல்லாம் இருந்துச்சு. நான் ஹாஸ்டல்ல காணாம போயிட்டேன். அப்ப தெரியும் நான் ஹாஸ்டல்ல இருக்கேன்னு தெரியும். ஹாஸ்டல்ல இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டே இவங்க அம்மாட்ட போயிட்டு இவங்க அம்மா இன்னும் இருக்காங்க. இவங்க அம்மாட்ட போயிட்டு என் பொண்ணை காணோம். அப்படின்னு சொன்னாரா? இவங்க அம்மா வந்து என் பொண்ணை காணோம். அதனால வந்து என் பொண்ணை பார்க்கறதுக்கோசம் எனக்கு காசு இல்ல. அதனால வந்து எனக்கு மரம் நான் வெட்டிக்கு போறேன்ட்டு மரம் வெட்டி அந்த பணத்தை வச்சுட்டு அவ்வளவு குடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க பத்திரத்தை பாருங்க மேடம். பத்திரத்துல வந்து இது பத்திரத்தை வந்து அடமானம் வச்சிருக்காங்க. பொய் தான் இது. பத்திரம் என்னது உண்மை? வந்து ஒரு நிமிஷமா, உண்மை என்னன்னு நீங்க சொல்லுங்க. உண்மையை நான் சொல்றது வந்து நல்லா கேட்டேங்க. ஹாஸ்டல் இருந்தது. எப்படியோ தப்பி தவிர ட்ரெயின் விட்டு ஏறி போயிடுச்சு. திருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருக்குது. ரயில்வே ஆர்பிஎஃப் வந்து பிடிச்சின்னு போயிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சின்னு போய் இந்த ஹோமில் எடுத்துமே சேர்த்துட்டு இருக்கிறாங்க ஹாஸ்டலில். அவங்க சேர்த்துருக்கும்போது இது எப்படியோ ஆரம்பாக்கம் எலாவூர் இதெல்லாம் சர்ச் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது. அங்கே அந்த ட்ரெயினில் போயின்னு வந்து இருக்குது. இதே அவங்க மாமாவெல்லாம் பார்த்துருக்குது. அவங்க மாமாவை பார்த்த உடனே அவங்க மாமா இட்டுன்னு வந்து நேராக எங்கள் அக்கா வீட்டுக்கார தான் அந்த விட்டு போயிட்டுருக்குறாங்க. இது கேட்டுக்கு எங்கள் மாமா என்ன பண்ணார், எங்கள் அக்கா வீட்டுக்காரர் என்ன பண்ணார், வெங்கடேஷா இந்த மாரியா பொண்ணு வந்துருக்குது அப்படின்னு சொன்னார். சரி இரு மாமா நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் இருக்கிற அண்டா தேக்ஸா வச்சுட்டு மாறுவடி கடையில் அந்த நைட்டே போய் கவரப்பட்டிலேருந்து பைக்கு இன்னொருத்தான் பைக் எடுத்துன்னு போயிட்டு கவரப்பட்டிலேருந்து பைக்கில் எடுத்துன்னு வந்தான். நைட்டு 12 மணி வீட்டுக்கு வந்து சேரும்போது சாப்பிட்டேன். படுமான படுத்த மறுநாள் எங்கன்னா வேலையை போறியாம எங்கன்னா தான் சொல்லுப்பா அப்படின்ச்சு. ஒரு டீ கப்பு செய்கிறாங்க, பிளாஸ்டிக் கப்பு. அந்த கம்பெனியில் எடுத்து போய் விட்டேன். வேலை செய்திருந்தேன். அங்கே என்னத்துறன்னியும் திருடினாங்களா? அதே மிச்சா வந்தேன். சரி வேலையை போகத்தலமான்னு பக்கத்து வீடு செல்லு தூக்குனேன். சின்னுக்கிற சொல்றது எல்லாமே உண்மைன்ற வார்த்தையே கிடையாதுங்க மேடம். தலை குத்திருக்கேன். தலை மேல சத்தியமா என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். சரி செல்போன் எடுத்துட்டல. சரிங்க மேடம். 3 நாள் பொறுத்து குத்திங்க. 3 நாள் பொறுத்து குத்திங்க. போலீஸ்கார்கிட்ட போனோன்னா துணி இல்லாத அடிப்பாங்க. பக்கத்து வீட்டுக்கார சொல்கிறாங்க துணி இல்லாத அடிப்பாங்க, மரியாதையாக கைட்டு அப்படின்னு செல்லு கீழே உழுது. கீழே உழுந்தது. போன வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணேன், முதல்ல வைப்பது எங்கள் அப்பனி வச்சுனீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணா
ஏன்னா அப்புறம் என்ன வந்து எங்க அம்மா நீ எப்படி என்ன எதுக்கு புள்ளைய கொடுத்தா நீ முதல் பொண்டாட்டி உங்களுக்கு யாரு கல்யாணம் முதல் ஆயிருக்கா? பொண்டாட்டி இருக்கல முதல் பொண்டாட்டி எவ்வளவு வச்சு கல்யாணம் பண்ணேன் பண்ணிருக்கீங்க அவள் பொண்ணு ரெண்டு கொடுத்து கல்யாணம். வந்தேனே 2 6 2 6 பொண்டாட்டிக்கு மேடம் நான் வந்து உண்மையா சொன்னா கூட முதல் மனைவி அதில் மனைவி தான் காஞ்சனா இப்போ இருக்கிறது ரெண்டாவது மனைவி தான் இவங்க. 2வது தான் ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு பேர் வந்து பொன்னி அவங்களுக்கு மூக்குல போய் வந்து அந்த மேடம் பொண்ணு இதெல்லாம். கவரப்பட்டிலேயே டீ கடை பக்கத்துல ஒரு தெருவுக்குள்ள வச்சுட்டு இருந்தாரு நான் சத்தியம் மேடம் சத்தியம் உன் சத்தியத்தை தான் போய் பாருங்க. குப்பையில போடு உன் சத்தியத்தை எனக்கு நீ சொல்றியா முதல்ல ஒழுங்கு என் மூஞ்சிலே முடிக்காத உன் மூஞ்சி நான் முழிக்கிறது நீ என் அப்பனே கிடையாது நீ ஏன் வந்து பேட்டி கொடுத்தா அப்ப எதுக்கு எங்க அம்மாக்கு நீ எதுக்கு என்ன புள்ள கொடுத்த ஆ? என் அப்பனுக்கு எதுக்கு நீ புள்ள கொடுத்த உள்ள குத்தல ஒழுங்கா இருந்தியா ஊரு தேடு சொல்லிட்ட உன்ன நீ முதல்ல ஒழுங்கா தானே புள்ள ஒழுங்கா எங்க இருக்கும் மாமியார் பெரிய மாமியார் இப்போ ஒய்ஃபு இருக்குது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு அவங்க அப்பாவை பெட்டியில பழைய காலத்து பெட்டி அந்த பெட்டி வச்சு 750 ரூபா திருடின்னு வந்தேன் ஐயோ 750 ரூபா நீ உண்மை சரி அந்த மேடம் ஊர்ல யாருமே சொன்னாங்களே கிடையாது மேடம் நீ ஒண்ணுதான் ஆளு தெரியும் சாச்சி கூட்டு வருவேன் தானே மேடம் சாச்சி கூட்டு வருவேன் தானே சொல்லுவது அந்த சொல்றது உண்மையா தவறான்ட்டு சாச்சி கால் கூட்டு வருவேன் தானே நீ சத்தியம் பண்ணுவ ஊரெல்லாம் பொறுக்குன ஒருத்தனுக்கு தெரியாத போய் கல்யாணம் என் மாமியா வீடு பக்கத்து வீட்டுக்காரன் தான் ஏம்பா இது மாதிரி உன் பொண்ணு என் பிள்ளை தெரியாமல கட்டின ஒரு வார்த்தை மேடம். சொன்னியா நான் ஒரு வார்த்தை சொன்னியா மேடம் நான் கேட்டேன் அதான் கேட்டேன் கல்யாணம் பண்றச்சு யார் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி யாரையுமே நான் சொல்லல சொல்லல யார்கிட்டயும் நான் திருப்பி சொல்லல எதுக்கு வர என்கிட்ட என்கிட்ட எதுக்கு வர மேடம் என்னோட சொத்து இருக்கு மேடம் இன்னொரு சொத்து எனக்கு இப்போ வாங்கிக்கோ வாங்கிக்க இல்ல மேடம் பத்திரம் எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்கு இருக்காங்க ஆ. இவங்க பொண்டாட்டிக்கும் அவனுக்கும் இன்னும் ஜாயினிங் இருக்கு மேடம் ஜாயினிங் இருக்கு அப்பப்ப தினிக்கு பேசுறது நான் அந்த பையனை இவங்க பேசும்போது நான் ஏமா வாய் பாத்திருக்கேன் இருக்குதுன்னு பாத்தீங்களா? என்ன வேணா பேசுறதா பாத்தீங்களா நான் வாயை? சின்ன சின்ன வார்த்தைலாம் பேசுறேங்க மேடம் இப்போ இது மாதிரி வாடா பேசுறீங்க போடான்னு நான் பேசல மேடம் பொய் தான் இப்ப நீங்க புள்ளா. சொன்ன வார்த்தைகள் ரொம்ப தவறான வார்த்தைகள் உங்க வாழ்க்கைய பத்தி பேசுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் பேசுங்க சொல்லுங்க இதான் மேடம் நடந்தது இனிமேல் நானும் இவ்வளோ இது பண்ண எங்கள் வீட்டுக்கு இந்த பொண்ணு போய் ஹாஸ்டல்ல இருந்துச்சுல்ல ஆமாம் அந்த ஹாஸ்டல்ல இருந்து ஏன் அவங்க ஹாஸ்டல் விட்டு ஏன் கிளம்பினாங்க களிம்பு வந்துடுச்சு ஏன் எதுக்காக களிம்பு அது என்ன ஆச்சு பிரச்சனைன்னு தெரியல களிம்பு வந்துடுச்சு திரும்பி நான் ஹாஸ்டலே போய் சேர்ந்துடுறேன்னு கல்லமண்டபம் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துமே 3 நாள் உட்கார வச்சேன் யாரு என்ன இதோ 3 நாள் உட்கார வைக்கல மேடம் 3 நாள் உட்கார என்ன கூட்டி வச்சேன் போய் ஒரு நாள் எதுக்காக அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார சொன்னீங்க போலீஸ் ஸ்டேஷன் உட்கார சொல்லுங்க மேடம் என்ன கூட்டி போய் உட்காரிச்சாங்க இது மாதிரி நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கேன் எனக்கு இடத்த கிடையாது நான் அவங்க போலீஸ்காரங்க என்ன கேட்டாங்க ஏம்மா உனக்கு உங்க அப்பா அம்மா எல்லாம் கிடையாது கேட்டாங்க எங்க அம்மா வந்து ரெண்டாவது அம்மா கொடுத்தாங்க எங்க அம்மா வந்து சாவடிச்சிட்டாங்க என் அண்ணனை சாவடிச்சிட்டாங்க நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் என் தாய் மாமால இருக்காங்க இப்படி சாவடிச்சிடுவாங்க மேடம் சரி அதுக்கப்புறம் இருக்காங்க என்னுடைய அப்பா இருக்காங்க இப்ப வந்து முதல் பொண்டாட்டிட்டு வந்து கொசப்பூர்ல மணலி சைட்ல இருக்காங்க நான் சொன்னேன் அப்புறம் எங்க அப்பா நம்பர் கேட்டாங்க எனக்கு தெரியாது அப்புறம் என் தாய் மாமா பையனை தான் ஒரு பையனை லவ் பண்ணல நான் அவன் தான் என்ன விருப்பப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க நானும் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் சரி எங்க மாமா பையன் எனக்கு வேணாம் ஏன்னா நமக்கு எந்த இதுவும் தேவையில்ல வேற யாரா இப்ப கல்யாணம் பண்ணிப்போன்னு நினைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு வந்து நம்பர் கேட்டாங்க இது மாதிரி எங்க மாமா பையனை வந்துட்டு கேட்டு பாருங்க என்ன அப்புறம் எங்க மாமா நம்பர் கொடுத்தாங்க நம்பர் கொடுத்தப்ப அவங்க வந்து உட்கார வச்சு விசாரிச்சாங்க உன் பொண்ணு ஏன் அப்படி வச்சுக்க மாட்டீங்களா ஏது என்னன்ட்டு கேட்டாங்க அது கேட்டோன்னு அன்னைக்கு அதே நைட்டு ஹாஸ்பிட்டலில் பொண்ணு வளர்த்துருந்தாங்க அவங்களாண்டே கையை வச்சுட்டேன் அதான் கேட்டேன் அவங்க கிட்ட அவங்க கையை அவங்க ஹாஸ்டல்ல ஏதாவது சிலம்பசம் பண்ணிடுச்சு ஹாஸ்டல்ல திருடி இருக்காங்க தெரியுது உடனே என்ன பண்ணிட்டாங்க நைட்டு 12 மணி வீட்டில் வந்து எடுப்புறாங்க போலீஸோட வந்து என்ன எடுத்துட்டாங்க யாரு அந்த இவங்க ஹாஸ்டல்ல இந்த ஹாஸ்டலுக்கு இருக்கிறவங்க இல்ல நீங்க ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க மேடம் நீங்க திருடுனீங்களா அவங்கள்ட்ட நான் திருடலைங்க மேடம் எங்க மாமா எனக்கு வந்து பாத்துட்டேன்ட்டு தான் சொல்லாம கொள்ளாம தான் போயிட்டேன் நானு அவங்கள்ட்ட அதாவது நான் திருடல 20 கிலோமீட்டர் நைட்லயே நடந்து போனேன் மீஞ்சூர் எங்க இருக்கு அவரைப்பேட்டை கும்பிடிப்புண்டி எங்க இருக்கு லைன் மேலேயே நடந்து போனேன் ஒருத்தன் மழையில நஞ்சுக்கின்னு 3 பேருங்க மேடம் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க ஒரு தவசி மணின்றவங்க ஒருத்தர் ஒரு அண்ணன் அப்புறம் ஆனந்தி அம்மாலும் ஹாஸ்டல்ல நீங்க திருடுனீங்களா ஹாஸ்டல்ல திருடலைங்க மேடம் நானு அவங்களுக்கு வேறாவது எதுக்கு என் போல வீட்டில் எதுக்காக போலீஸ் அவங்க மேடம் வீட்டுக்கு சொல்ல போனாங்க ஹாஸ்டல்ல இருந்து சொல்லாம கொள்ளாம போயிட்டேன் மேடம் இவங்க அம்மா பாக்குறதுக்கு போயிட்டேங்க மேடம் நானு ஃபர்ஸ்ட் போனேன் 2வது வந்து இல்ல 2வது திருட்டி எந்த ஊருக்கே போனேன் குட்டி வந்து கல்மண்டபம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்களா? என்ன வர வச்சிட்டு இருந்தாங்க மேடம் வச்சிட்டு இருக்கும்போது எதுக்காக வச்சாங்க அங்க அதான் ட்ரெயின்ல மாதிரி வெளியே போயிட்டேன் நான் இது மாதிரி தனிமையா இருந்துக்கிறேன் அதுக்காக யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களே இல்ல மேடம் நானும் போய் நீங்க சொல்லி ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க அதனால தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க தப்பே தான் பண்ணலைங்க மேடம்
தப்பு எதுவும் நான் பண்ணல. தனியா இருக்கேன்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணி எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வைப்பாங்க? தப்பு எதுவும் பண்ணல. அவங்க ஹாஸ்டல்காரங்க நான் ஃபோன் பண்ணேன். நான் இனிமே சொல்லாம கிளம்பி ஓடிட்டேன். நான் ஹாஸ்டல்காரங்க ஃபோன் பண்ணேன். நான் அவங்க சொன்னாங்க சரி நீ முடிச்சுட்டு எங்கன்னா போயிருக்காங்க. அப்புறம் ஒரு அண்ணன் வந்து ஏன் அப்படி சொன்னாங்க? திருநெல்வேலி யார் உங்களை ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க? நானே ட்ரெயின்ல பிச்சை எடுக்கும் போது அவங்க வந்து என்ன கூப்பிட்டு என்ன பேர் அவங்களது? அவங்க பேரை வந்து ஆனந்தி அம்மாள். ஆனந்தி அம்மாள். ஆனந்தி அம்மாள் அவ்வளோ அன்போட உங்களை ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் நீங்க ஹாஸ்டலுக்கு வரணும்னு சொன்னப்ப ஏன் உங்களை சேர்க்கல ஹாஸ்டல்ல? இல்ல சேர்ப்பாங்க. இப்ப போனா கூட என்ன சேர்த்துப்பாங்க மேடம். எப்ப போனாலும் என்ன சேர்த்துப்பாங்க. சேர்த்துப்பாங்க, ரொம்ப பேர் சேர்த்துப்பாங்க. என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன்னா நான் அவங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்து நான் ட்ரெயின்ல பிச்சை எடுத்தேன் பாத்தீங்களா, அப்பத்துல அவங்க என்ன கூட்டு போனதுல இருந்து அவங்களுக்கு நான் அவ்வளவு செல்லமான புள்ள. நான் 8 வயசு இது இருக்காதுமா? 8 வயசு இது அப்படிதான் இருக்கும். அவங்க எனக்கு கூட்டு போய் இப்ப கூட என்ன செல்லமா, இப்ப கூட அவங்களுக்கு போன் பண்ணா கூட பேசினா கூட பேசுவாங்க. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னீங்களா? அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்களும் கொஞ்சம் பயங்கரமா கஷ்டத்துல இருக்காங்க மேடம். என்ன கஷ்டத்துல? அவங்க இடம் பிரச்சனை, கொஞ்சம் இடம் வாங்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு அவங்களும் கொஞ்சம் கோர்ட்டுக்கும் அவங்க ஜாமீன், இப்ப அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க யாரு? எங்க ஹாஸ்டல்காரம்மா. ஏன்? அவங்க வந்து பசங்க நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க. அது பசங்க வந்து எங்க ஹாஸ்டல்காரம்மா வந்து தப்பான முறையா சொல்லிட்டாங்க. இப்போ போய் அவங்க வீட்டாண்ட தான் போயிட்டு வந்தோம். இப்போ நாங்க யார்? அந்த ஆனந்தி அம்மா. அந்த ஆனந்த் அம்மா ஜெயில இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல மேடம், அவங்க ஜாமீன்ல எடுத்திருக்காங்க மேடம். அவங்க ஜெயில இருந்தாங்க. பாருங்க எப்படி எப்படி திருமூல வருதா பாருங்க. அவங்க ஜெயில இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுக்காரர் தெரியுங்க மேடம். அவங்க ஜெயில இருக்கும்போது நான் ஜெயில போய் பாத்துட்டு வந்திருக்கேன். அப்பெல்லாம் இவங்க எனக்கு தெரியாதுங்க. நீங்க தானே அப்பா தானே? நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அன்போட கொஞ்சம் கைட் பண்ணி இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கலாம்ல நீங்க. அது நீங்க பண்ண தப்பு தானே. சொன்னேன் ஒரு 5 சவரம் போட்டு கட்டி கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். ஊரோட கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். சொல்லி மீறி நந்தியா வீடு வீடா தேடுறதுக்கு ஆரம்பிச்சேன். அந்த இடத்துலயே நிறைய தேடுறதுக்கு ஆரம்பிச்சேன் மேடம். வெளியே பாம்பு சுத்தம், பக்கத்துல ஆப்போசிட்ல ஒரு கம்பெனி, நிறைய ஜென்ஸுங்க. ஆமா, ரொம்ப ஜென்ஸ். எங்களுக்கு எந்த பாம்பு பூச்சி கடிக்கலையே. சோ இவங்களுக்கு திருடுறத பழக்கம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? சத்தியமா கமசமா உலகத்தையே சொல்றேன், மால் சத்தியா சொல்றேன், திருடுற பழக்கம் தான். அதனால வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் வந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, இந்த திருட்டு பழக்கம் தான். உங்க பேரு? மகேஷ் மேடம். மகேஷ், இப்போ என்ன பிரச்சனை மேடம்? இந்த பொண்ணு யாருன்னு நம்மளுக்கு தெரியாது மேடம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஃபஸ்ட் ஒய்ஃப் இருந்துச்சு. நான் இங்கே டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஆவடியில் போய் கொடுத்துன்னு இருந்தேன். எங்கள் சித்தப்பா கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன், பெயிண்டிங் வேலை. எனக்கு கூட ஒருத்தன் டிரைவராக இருந்தாங்க, சித்தப்பா கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தான். எங்கள் பெருமை பொண்ணு வந்து அவன் கட்டின்னு இருக்கான் அந்த பையன். இந்த பொண்ணு ஆவடியில் அங்கே பெருமை வீடு இருக்குது. அங்கே வந்து வெளியே கோலம் போட்டுருந்து. அந்த பையன் சொன்னான், டே இந்த பொண்ணு நீ கட்டிக்கிடா, நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கீங்க, நீ கட்டிக்கிடா ஆன்னு சொல்லி சொன்னான். எனக்கு வேணாடா எப்பா, ஒன்று கட்டிக்கின்னு நான் அனுபவிச்சது அதிகம், எனக்கு தேவையில்ல ஆன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த பையன் போயிட்டு எங்கள் பெருமை கிட்ட பேசிட்டுக்கிறான். இதுமாரி கேட்குறான் போல. உங்ககிட்ட கேட்காம? என்கிட்ட கேட்காம போய் கேட்டான் போல். டேடி நீ அர்ஜென்ட்டாக வீட்டாண்டு வாடான்னா. இந்த மேட்டரெல்லாம் என்கிட்ட சொல்லலை. நான் வீட்டாண்ட போனேன். இந்த பொண்ணு இட்டுன்னு வந்து அவங்க வீட்டில் வந்து வச்சுருந்தான். நான் உண்மை மொத்தம் சொல்லிட்டேன். ஏமா எனக்கு வயிறு ஆப்ரேஷன் பண்ணிக்குது, எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகுது, நான் எப்போனா ஒரு தண்ணி அடிப்பேன், இஷ்டம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோ, கஷ்டம் இருந்தால் விட்டுரு. ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிட்டேன் அன்றைக்கே. இல்லை, நீங்கள் இந்த பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசையே இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போ அவங்கள பார்த்த உடனே எப்படி இதெல்லாம் கண்டிஷன் சொன்னீங்க? யார்? நாங்கள் ஆசைன்னு சொல்லலையே, அந்த பையன் என்னை கம்பல் பண்ணான். நான் வேணான்னு தானே சொல்கிறேன். இதுவரை சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் மேடம் வீட்டுக்கு. என் நம்பர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்ருக்கான் அந்த பையன். இந்த பொண்ணு நான் பண்ண நைட்டு 1 மணி வரையும், ஒரு நிமிஷம், 1 மணி வரையும் ஃபோனு மேலே ஃபோன் என்னால் தாங்க முடியல. நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர். நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர். அங்கே பெருமை வந்து வீடு நடிச்சு வீடு தெத்திச்சு, நீ வந்து என்னை காலையில் என்னை கூட்டின்னு போன இருக்குது, இல்லை நான் செத்துருவேன் நான் சொல்லி நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர். சரி ஒன்று வீட்டில் ஒரு நான் சொல்லாமல் நான் வேலைக்கு போகிறேன்னு மட்டும் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு நான் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு என்ன சாவ போகுதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் ஆவிடில் இருக்கிறமா நீ வந்துடு
ஆன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துன்னு போயிட்டு சிலுவாப்பேரி கோவில் இருக்குல்ல அங்கே எடுத்துன்னு போய் தாலி கட்டி வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டேன். எந்த தொல்லை நம்மளுக்கு கிடையாது. நம்ம வேலைக்கு போவோம் வருவோம், சந்தோஷமா இருந்தீங்க. நம்ம ஜாலியாக இருந்தோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பொண்ணு என்ன தப்பு வேலை பண்ணுதுன்னா, எனக்கு தெரியாமல் ஃபோன் வச்சுருக்கு, மொபைல். நான் ஊரில் வேலை, நான் கொளுத்து வேலை செய்கிறேன். இப்போ நான் ஊரில் வேலைன்னா 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவேன். நான் 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்தேன்னா வைப்ரேட்டில் போட்டுக்குது செல்லு. கர்ரு கர்ரு கர்ருன்னு அடிக்குது அது. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா போய் பீரோ தட்டுது. பீரோ தட்டுதா? எலி போயிடு, அதை நான் இருக்கிறல்ல, ஃபோன் எடுத்து பேசுனா நான் அடிப்பேன்ல. ஏன் ஃபோன்ல அவ பேசுனா ஏன் அடிப்பீங்க? மேடம் எனக்கு தெரியாம ஃபோன் வச்சிருக்கேன் மேடம். பேசுறது வந்து ஒரு நிமிஷமா. உனக்கு சொந்தக்காரே இல்லை மேடம், உனக்கு சொந்தக்காரே இல்லை. ஃபோனு வந்து அண்ணான்றா, ஒரு நாளைக்கு அவன் என் மாமான்றா. ஃபோன்ஸ் வருதா? ஃபோன்ஸ் இந்த பொண்ணுக்கு. அப்போ நான் இந்த பொண்ணுக்கு நான் செல்ஃபோனை பிடுங்கிறதுக்குள்ள இந்த பொண்ணு பேட்டரி கைட்டி சிம் கார்டு தூக்கி நாக்குள்ள போட்டு மென்னுச்சு. மேடம் கைக்குள்ளே வச்சுட்டு இருந்து. சரி, அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகள் என்ன மேடம் ஒரே தப்பு, ஹாஸ்டலுக்கு போம்னேட்டுக்கு வாசம் இந்த பொண்ணு கெட்டு போகுது மேடம். ஒன்னாச்சு. 2வது வந்து திட்டு புத்திக்குது போடணும் இந்த பொண்ணுகிட்ட. திட்டு புத்தி பயங்கரமா இருக்குது. என்ன பண்ணும்? யார் வீட்டில் இருக்கிற காசு எடுக்குது. அப்போ ஆம்பளை அடிக்க மாட்டேனா? கண்டிப்பா. நம்மளுக்கு இன்னி கூட உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கின, நீ என்ன கசப்பா சாப்பிட்றா? வீடு 5 வீடு காரணம் வாடகை விட்டு வச்சுக்கிறோம். எங்கள் அப்பா கவர்மெண்ட் சர்வாரு, எல்லாம் வாடகை விட்டு நாங்கள் அந்த சொந்த ஊரில் இருக்கிறோம். அக்கா தங்கச்சி கிடையாது, ஒரே ஒரு அண்ணன் தான். நீ எப்படி இருக்கலாம்? காலையில் நான் எழுந்து சாஞ்சி அழிச்சிக்கின்னு சாப்பாடு ஆக்கின்னு உடம்பு குளிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும். இவங்க என்ன செய்வாங்க? படுத்து தூங்கின்னு இருப்பாங்க. அப்போ நான் கண்டுக்க மாட்டேன். சரி குழந்தை நைட்டில் அழுவுதே, பாவம் கண்ணு முடிக்குதே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நான் பெரிய விஷயமா நினைக்க மாட்டேன். தூக்கி சாமான் தூக்கி போட்டு 5 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு நான் என்ன வேலைக்கு போனோமோ போயிடுவேன். நீ என்ன பண்ணுறேன்னா அதனால நான் அடிச்சேன் மேடம். திருடுறதுனால ஆம்னா வேலைக்கு போயிட்டு வரான், எல்லாம் பையாக வாங்கின்னு வரேன். உனக்கு அரிசியிலேருந்து உனக்கு ரேஷன் அரிசி ஆக்கி போடுறேன், 40 ரூபாய் அரிசி கிலோ. நான் பாண்டு சுமந்து உனக்கு அரிசியிலேருந்து பருப்புலேருந்து குழந்தைக்கு நம்ம பசும்பால் கவரு பால் ஆகணும், நம்ம குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கறந்த பால் பசும்பால் வாங்கி என் குழந்தை ஊற்றிருந்தேன். உனக்கு தின்றதுக்கு தீனி நம்ம நாட்டாங்காலில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் காலையில் போகும்போது 20 10 எவ்வளோ இருந்தாலும் குத்துட்டு போவேன். குழந்தை கையில் இருக்குது இத்துங்க எல்லாம் வாங்கி போட்டு. நீ குழந்தை பிறந்தா உனக்கு குழந்தைக்கு பால் இல்லாமல் நீ ஊசி போட்ட. அந்த குழந்தை காப்பாற்றுறது தான் மேடம் தெரியும். அமுத்த பால் வச்சு டீ காலில் வாங்கிட்டு வந்தேன். நீ இவ்வளோ டூஸ் பண்ணி வச்சு பாயில் அப்படியே ஊற்றணும். அப்போ கூட ஹாஸ்பிட்டலில் புழக்க தூங்குவேன் அந்த பொண்ணு. ஒரு நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஒரு மருந்துக்கு எங்கே தெரியுமா ஓடணும் நான். அப்படிலாம் காப்பாற்றியே தான் இருந்தோம். இந்த அம்மா இன்னைக்கு பெரியாள் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் நான் அடிச்சும் பார்த்தீங்களா குழந்தெல்லாம் இந்த பொண்ணு எப்படி தெரியுமா மேடம் வருது. ஏன்னா நம்ம ஒரு அடி அடிச்சுன்னு நினச்சிக்கேன், குடும்பத்தோடு வச்சுக்காது. போய் ஒரு 3 நாள் குழந்தை நம்ம கிட்ட போட்டு போயிடும். இந்த கட்டு இப்போ அவுக்குறேன் மேடம், இந்த கட்டு அவுக்குறேன். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்னாச்சு? கால் வந்து இதுவரை எடுக்க வேண்டியது எனக்கு இந்த பொண்ணு பண்ண வேலை. ஏன் என்ன பண்ணாங்க மேடம்? இவங்க அடிக்கும் பொழுது நிறைய பேர் வந்து கழுத்துல தாலி அறுக்கிற வரைக்கும் அடிச்சிட்டாங்க மேடம். கழுத்துல தாலி அறுக்கிற வரைக்கும் அடிச்சாங்க. இவங்க முடி அடிச்சாங்க. சரி நம்ம கழுத்துல தாலி போடக்கூடாது, நம்ம வீட்டுக்கார எப்ப நம்ம கழுத்துல தாலி எடுத்துட்டாரோ சரி அப்பயே நான் மெட்டியும் கழட்டிட்டேன். அடிச்சடியில காலை நசிட்டேன், மெட்டி காலுக்குள்ள புந்துச்சுன்னு அப்பயே நானே மெட்டி நான் கழட்டிட்டேன். அப்பயே கழுத்துல தாலி அவரே அறுத்துட்டாரு. ஹாஸ்டலுக்கு போனாலும் ஒரு மெட்டி இருக்காது. நம்ம இப்ப நாங்க எடுத்துன்னு போயிட்டு நாளைக்கு காலைல போடுவேன், திரும்ப என்ன பிரச்சனை ஆகுது பாரு, அந்த மெட்டி விசிறி அடிச்சுட்டாங்கன்னா இதே காலைல என்னாச்சு? இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு மேடம், இப்போ போச்சு பாத்தீங்களா, 85 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு குழந்தை எங்க தூக்கி போட்டு போயிடுச்சு இந்த பொண்ணு. உங்க வீட்டுல? எங்க வீட்டுல குழந்தை நான் வச்சுட்டு இருக்கேன். யாரு? நான் ஒரு ஆள் வச்சுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, நம்ம சோலார் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன தேடுறாங்க. இங்க குழந்தை என்ன உங்களை தேடுறாங்க? லேடிஸ் போலீஸ். ஒரு நிமிஷமா என்ன தேடுறாங்க மேடம். நான் என்ன பண்ணேன்னா வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் குழந்தை மட்டும் எங்கள் சித்தப்பா வீட்டில் கொடுத்துட்டு நான் பஜாருக்கு வந்தேன். பஜாருக்கு வந்து நான் அந்த
கொஞ்சம் இப்படி திரும்புறேன், இந்த பொண்ணு காய்கறி கடையில் இருக்குது. அது நீங்க பாத்துட்டீங்க? நாங்க பார்க்கல மேடம். பார்க்கல, நீங்க திரும்பின இந்த உடனே. பொண்ணு காய்கறி கடையில் இங்க இருக்கு மேடம். நம்ம பண்ண தப்பு நம்ம சொல்லிடணும், எது இருந்தாலும் நியாயமா பேசணும். சரி. இந்த பொண்ணு காய்கறி கடையில் இருக்குது மேடம். இங்க ஒயின் ஷாப் மேடம். இங்க சரக்கு வாங்கிக்கின்னு நான் உள்ள போறேன் மேடம். உள்ள போயிட்டு பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருக்கேன். போலீஸ்கார வந்து இப்படி பிடிச்சிக்கிறான் கபாலன்ட்டேன்னு மப்டியில் வந்து உள்ளே. நீ ரமேஷ் தான் மகேஷாடா அண்ணா. எங்கள் மேஸ்திரி பேர் வந்து ரமேஷ். இந்த பொண்ணு வந்து நம்ம பேர் சொல்லலாமா, ஊரில் இருக்கிற பேருங்கெல்லாம் சொல்லலாமா? யார் பேர் சொன்னார்? ரமேஷ் சொன்னாங்களா? ரமேஷ் வந்து எங்கள் மேஸ்திரி மேடம். அவங்க வீடு கட்டுறோம் பாருனாங்க. அவன் வந்து குட்டி, அவன் ஆட்டோ ஓட்டுறான் காரனோட பஜாரில். அவங்க வீடு தான் எங்கள் வீட்டுக்காரர் கட்டுறாரு, அங்கே தான் வேலை செய்கிறாரு. போலீஸ் வந்து அங்கே அவனு கேட்டுக்குது ஆட்டோ ஸ்டாண்டில். எங்கள் மேஸ்திரி பேர் சொல்லு, என்ன பிடிச்சிக்கிறாங்க. நான் மகேஷ் தான்ப்பா, என்னப்பான்னு. உன் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குதுப்பான்னு. என்னப்பா கம்ப்ளைண்ட் என்ன? இல்லை நீ இதை அடித்து கொடுமைப்படுத்தினியா ஆன்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நான் அடித்தேன், எதனால அடிச்சுன்னு கொஞ்சம் கேளுங்கடா வண்டியில். சரி உட்காந்து நான் ஸ்டேஷனாண்ட வந்தேன். இட்டுன்னு போனவங்கலாம் நம்மள எதுவும் கை வைக்கல. யார் இருந்தாலும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. இட்டுன்னு போனவங்களாம் நம்ம யாரும் கை வைக்கல. பெருப்பாலத்துலேருந்து ஒருத்தர் வந்தா போல. இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து இந்த பொண்ணு நேரில் வச்சு பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமாக அருகா இருக்குது. வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே சிரிக்குது மேடம். சிரிக்கலைங்க மேடம், கோட்டை விட்டேன். அதுக்கப்புறம் உடனே திரும்பி என்ன பண்ண முடியும்? சரி அடி அடிச்சுட்டான், வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபோன் மட்டும் கொஞ்சம் கொடுசாருன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், தலைவருக்கு ஃபோன் பண்ணேன், துணை தலைவருக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அண்ணன் வக்கீல் இட்டுன்னு வாடான்னு 5 பேர் இட்டுன்னு வந்துட்டாங்க. ஸ்டேஷன்ல என்ன பண்ணாங்க? ஸ்டேஷன்ல என்ன பண்ணாங்க? ஸ்டேஷன்ல வந்து இந்த பொண்ணு வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குதுன்னா, என்ன வரதட்சணை கேட்குறாரு, எனக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குது. ஏன்னா அதிகமா பேசினா கிருஷ்ணால எடுத்து ஊத்துறாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குது. இந்த பாதத்துல அடிச்சா மேடம். நான் என்ன பண்ணேன், ஒரு அடிக்கு வந்து ஒரு அடிக்கு நான் கால் இப்படி ஒதுறணும் பாரு. இது முன்னாடி ஆக்சிடென்ட் அவன் கால். இது இங்க இருந்து தோல் எடுத்து போட்டுருக்காங்க. அதுக்கு அந்த பட்டுது பாத்தீங்களா, அந்த தோல் அப்படியே பிஞ்சு வந்துச்சு. அது என்னாச்சுன்னா நான் அப்படியே கொளுத்து வேலை போயின்னு இருந்தேன் பாரு, அப்படியே பூச்சி பிடிச்சிச்சு கால் சுத்தமா. ஸ்டான்லிக்கு போனா இது ஒரு கால் எடுக்கணும்ட்டான், கால் கட் பண்ணி நம்பான்ட்டான். 20,000 ரூபாய் ஆச்சு மேடம். பிளேட்ல ஒன்றும் ஆறல, தோல் போடணும். 20,000 ரூபாய் ஆச்சு. ரெடி பண்ணிக்கின்னு இது பண்ணின்னு வந்தோம். இதே 85 நாள்ல நான் செத்துட்டு இருந்தா நீ இன்னைக்கு வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிச்சு விடுவியா? அப்படியே நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கின்னு அப்படியே அழுவுறு மேடம். ஒண்ணு கட்டின்னு ஒண்ணு சுகம் கிடையாது. ரெண்டாவது நம்ம முதல் மனைவி எப்படி? அது அந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை வீக்கா இருந்தது மேடம். 3 மாசம் முயாகமா இருந்தது. உடல் வந்து அப்படியே நம்ம ஆட்டோ பாம்பு வெடிக்கிற மாதிரி, டப்பாஸ் வெடிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வெடிச்சிருச்சா? ஆராசத்தில் எதுவுமே சேர்த்தோம். 50,000 ரூபாய் கட்ட சொன்னாங்க. காலையில் 50,000 ரூபாய் கட்டணும். காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அதுதான் மேடம். நான் என்ன தெரியுமா மேடம், இந்த பொண்ணு வந்து வாழ்ந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட தாங்குது, வாயிலனாலும் அந்த பொண்ணுக்கிட்ட தாங்குது. நான் வாய் வச்சுக்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வாய் வச்சுக்க மாட்டேன் அவன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். என் குழந்தைக்கோசனா நான் வாய் வச்சுக்கின்னு தான் ஆகணும். என் தலையெழுத்து நான் கட்டிக்கணும்ல, நான் என் தலையெழுத்து நான் தானே அழுவுனா என்ன? இன்னொன்று வந்து இந்த அக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் கிழக்கு வீட்டிலலாம் போகிற வேலைலாம் வச்சிக்கூடாது. ரெண்டாவது வந்து எருண்டு பாலத்தில் நான் வைக்க மாட்டேன். ஒரே வார்த்தை, வாடகை வீட்டில் வைப்பேன். இஷ்டம் இருந்தால் வந்து குடும்பம் நடத்தலாம். அப்படி என்னால் நடத்த முடியாது பண்ணுறீங்களா, குழந்தைக்கு மட்டும் என்ன வேணுமோ பண்ணுங்க, அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்து நீங்கள் வீடு விட்டு ஓடுற ஒரு பழக்கம் இருக்கு. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு ஒரு குழந்தை இருக்கு, அந்த பழக்கம் கிடையாதுங்க மேடம் என்கிட்ட. அவர் சொல்றது 3 மாசம் இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஓடி போயிடுவீங்க, 3 மாசம் காணாம போவீங்க. ஏன் ஓடி போறேன்னா குடுத்து போட்டு அவ்வளவு அடி அடி அடிச்சிருக்காங்க. அவ்வளவு அடி அடி அடிச்சு எதுக்கு அடிக்கிறேன் கேட்டா, ஏம்பா பக்கத்து வீட்டுல நீங்க போய் திருடுனீங்கன்னா அவர் என்ன பாத்துட்டு வாய மூடிட்டு இருப்பாரா? திருடலைங்க மேடம், அதுக்கோசம் கிடையாதுங்க மேடம். உங்க அப்பா சொன்னாரு நீங்க திருடி இருக்கீங்கன்னு சொல்லி. இப்போ உங்க புருஷன் வந்து அதே தான் சொல்றாரு. 2 பேருக்கு அப்படியே தெரியும் மேடம். அதே தான் சொன்னாங்க மேடம். நீங்க அமிச்சிங்க 3 பேரா போய் சொல்லுவாங்க. ஹாஸ்டல்ல இது வரைக்கும் நான் ஒரு அவங்கள்ட்ட கேட்டுதான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன், கேட்காம. ஒரே செகண்ட் மேடம். ஹாஸ்டல்ல இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, மகளிர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹாஸ்டலுக்கார அம்மாவும் இந்த பொண்ணும் மகளிர் போலீஸும் சோடாரம் போலீஸும் மொத்த பேர் வந்தது. குழந்தை என்கிட்ட 2 நாள் ஆச்சு தூக்கி போட்டு போயிடுச்சு. இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா
நீங்க உங்க எதிர்பார்ப்பு என்ன? நான் என்ன தெரியுமா மேடம், குடி வேணாம்டா, குடி விட்டுரு மேடம். விட்டுடுங்க. புரியுதா மேடம்? பிரச்சனை வருதுன்னா குடிய விட்டுடுங்க. நான் சத்தியமா விட்டுறேன். சந்தோஷமான விஷயம் தம்பி. தேவையில்ல, விட்டுறேன். ஆனா எனக்கு என்ன தெரியுமா, 4 பேர் எங்க அப்பா கூட பிறந்த 7 பேர் மேடம். எங்க போனாலும் சேர்க்கல மேடம். சின்ன குழந்தை மதிக்கல மேடம். எனக்கு அப்படியே எப்படி தெரியுமா, ஒரு டைம் இருக்கிற மாதிரி ஒரு டைம் இல்லை. பூச்சி மந்தி கூட வாங்கி குச்சி இல்லாமனு போகுது. சின்ன அந்த பையன் மதிக்கல எங்க ஊர்ல. டேய் உன் பொண்டாட்டி போகுது 3 மாசம் 2 மாசம் தைந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு மானமா தெரியுமா இருக்க. போன வாரத்துல நீங்க என்ன நினைச்சீங்க மேடம், எங்க அப்பா சண்டை போட்டு சொத்து வித்துறேன்ட்டேன். பரவாயில்ல இருக்குது மொத்தம் கால் பண்ணேன்ட்டேன். ஏன்பா? தேவையில்லை, மடிச்சு கொஞ்சம் போச்சு. தமத்த பையன் கூட நம்மளுக்கு கிண்டல் பேச்சு பேசினா அப்பனாலதான் நீ சரிந்தா எவனோ பேசுவானா? என்ன தெரியுமா சொல்றேன் மேடம், ஹாஸ்டலுக்கார பொண்ணு உனக்கு லிங்க் இருக்க கூடாது மேடம். அவங்க தவறானவங்க சொல்றீங்களா? தவறானுன்னு சொல்லல, அவங்களும் நல்லவங்க தான். நீங்க நம்ம அடிக்கிறோமா இல்லையோ அங்க போன் பண்ணி ஒரு மூட்டை சொல்லிடுற. அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான்னு சொல்லிடுற. அவங்க அவங்க கெட்டவங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. அங்க மானுவாங்க உன்னை இட்டுன்னு வந்து விட்டாங்க, எழுதி வாங்கினாங்க. அந்த எழுதி வாங்கின நீ மதிச்சியா? மதிக்கல. நான் மதிச்சேங்க மேடம். என்ன எழுதி வாங்கினாங்க? நீ ஒன்றுமேட்டு அந்த வீட்டில் திருடக்கூடாது, செய்யக்கூடாது, அக்கத்து பக்கத்துக்கு போகக்கூடாது, எங்கே குடும்பம் நடத்தணும் செய்யணும்னு சொல்லிட்டு எழுதினாங்க. என் பக்கம் நான் எழுதினாங்கன்னா நீ குடிக்கக்கூடாது, அந்த பொண்ணு அடிக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பக்கம் எழுதினாங்க. எனக்கு துணைத் தலைவரையும் நானும் கைத்து போட்டேன். இந்த பக்கம் ஹாஸ்டலுக்கார அம்மாவும் அந்த ஊர் தலைவரும் ஜட்ஜு பொண்டாட்டி 3 பேர் கைத்து போட்டாங்க. சரி, அது வரை வச்சுன்னு முடிஞ்சு போச்சா. 3 நாள் கரெக்டா இருந்தேன். 3 நாள் கிளம்பிடுச்சா? 3 நாள் இருந்தேன். சனிக்கிழமை பஜாருக்கு போயிட்டேன். இந்த பக்கம் அரிசி 10 கிலோ, இந்த பக்கம் காய்கறி, இந்த பக்கம் பிஸ்கெட்டுங்க வாங்கின்னு வந்துன்னுக்கிறேன். அந்த கேள்வி எங்கள் வீட்டான உட்காந்துக்குது. அப்படி எழுந்து போறதுக்குள்ள 800 ரூபாய் காணாது. 800 ரூபாய் காணா வந்து பாட்டி நாய் வயசான பாவம் இன்னைக்கே நாளைக்கு சாவற மாதிரி. கடைசி வரைக்கும் என்ன மேடம், கடைசி வரைக்கும் என்ன சொல்லல மேடம். கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சொல்லல. என்னோட அந்த பேக் மாதிரி இருக்குல்ல மேடம், இங்க முடிச்சு போட்டுக்கிறாங்களா, அந்த பேக்ல அந்த பேக் எங்க தெரியுமா ஒழிக்க வச்சுக்குது இந்த பொண்ணு. எவ்வளவு கில்லடி தெரியுமா இது. நாளைக்கு தொண்டை அறுத்துட்டு கூட எங்க வீட்டுக்காரனா கூட வரலடான்னு சொல்லிடும். பீரோவில் எடுத்துன்னு போயிட்டு முந்தனேத்து தான் 6000 ரூபாய் ஆச்சு. தடி நட்டலான்னு சொல்லி நட்டோம். பீரோவுக்குள்ள ப்ளூ கலர் பை மேடம், அது சிக்கி மாரி இருக்குது. அந்த பைய பீரோல வச்சு பீரோவுக்குள்ளுக்குது. பீரோவுக்குள்ள ப்ளூ கலர் பை, அதுக்குள்ள இவ்வளவு பொடிக்குது. ஏற்கனவே பாட்டியை வச்சுட்டு போயிட்டாங்க. நான் தான் எடுத்து தந்தனே. பாப்பா இமாரி காசு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு பாட்டியை என்கிட்ட சொன்னாங்க. பாட்டி என்கிட்ட 10 ரூபா கொடுத்தாங்க. அவங்க பாக்குவத்துல கேட்டாங்கன்ட்டு நான் 10 ரூபா கொடுத்தாங்கன்ட்டு கடை சாத்திட்டு போயிட்டாங்க. ஊர் பக்கத்துல கடை சாத்திட்டு போயிட்டாங்க. சரி பாக்குவத்துல வாங்கிட்டு சொன்னாங்க. அந்த பாட்டி என் கையில 10 ரூபா கொடுத்தாங்க. அந்த நைட் இருட்டாயிருச்சு. எங்க வீட்டுல 85 நாள் ஆச்சு நீ வீடு விட்டு ஊர்ல அவனை தெரு சொல்லு பாக்கலாம். 1 ரூபாப்பா சொல்ல போவே இல்ல. ஒரே ரூபா எதுவுமே திருட்டு போய் அங்க ரச்ச நாங்க உயிந்தா கூட அந்த துட்டு அப்படியே இருக்கும். காலைல போய் எடுத்துக்கலாம் அந்த துட்டை. நீ வந்தா மட்டும் ஏன் உனக்கு என்ன குறை? நான் உனக்கு துண்டுறதுக்கு எடுத்துன்னு போடலையா, இல்லாட்டி டீ காபி எடுத்துன்னு செய்யலையா, சக்கரை எடுத்துன்னு போடலையா? ஏன்னா குறை வச்சுக்கிறனா வயிற்றுக்கா? சே அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, ஹாஸ்டல்ல வளர்ந்த பொண்ணு, நல்லா சாப்பிட்டுண்டா. மாசமா இருக்கும்போது ஒரு கவர் வச்சுன்னு போடுவான் பழம் தின்ஸ் எல்லாம். அதெல்லாம் சொல்லி நம்ம கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடாது. இவர் கூட நல்லபடியா உங்களுக்கு வாழலாம், எல்லா வசதியும் இருக்கு. நீங்க பண்ற தப்புனால குழந்தை, கை குழந்தை, அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீங்க இப்படியே சண்டை போட்டிருந்தீங்கன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகுது? நீங்க அவர் சொல்ற மாதிரி வாழறதுக்கு ரெடியா இல்லையா? நான் இருக்கேங்க மேடம். மேடம் உங்க இருப்பு நீங்க என்ன சொன்னீங்களா சொல்லுங்க மேடம். உனக்கு என்ன சொன்னீங்க? உங்க வாழ்க்கைங்க நீங்க எப்படி கட்பாட சொல்றாங்க நான் கட்பாட பண்ணேன். அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுமா? முதல்ல இந்த முடிவு எடுங்க. நாங்க பேரும் சேர்ந்து வாழணுமா? ரைட் மேடம். அந்த பொண்ணு நம்ப முடியலையே. நான் எப்படி நம்புறது அந்த பொண்ணை? நீ குடிச்சிட்டு அடிக்காம நல்லபடியா வச்சுட்டுதான் இருக்க போறேன். நீ குடிச்ச தேவையில்ல அனாவசியமா என்ன அடிச்சேன்னா
சரி இனிமேல் நீங்க அடிக்க மாட்டேன். நான் எழுதி கூட கொடுக்குறேன் மேடம். குடிச்சிட்டாங்க. அவர் குடிக்க மாட்டாரு. குடிச்சிட்டு கூட அவங்க அம்மாவை போட்டு அடிச்சிட்டு அவங்க அப்பாவையும் போட்டு அடிச்சிட்டு என்ன வந்து வாடகை காசு அவங்க அண்ணன் மட்டும் தான் வாடகை காசு தேவையில்ல மேடம். அவங்க அடிக்கும்போது என்ன கூப்பிடு அம்மா அப்பா அடிக்க மேடம். சத்தியமா அது ரொம்ப தவறான விஷயம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், குடிச்சு யார் மேலயும் கை எடுக்க கூடாது மேடம். அது அடிக்கவே கூடாது. அது தவறான விஷயம் நீங்க செய்றீங்க. நான் குடிச்சா கூட எப்படிங்க அப்பா அம்மாவை அடிக்க முடியும்? இல்ல மனைவி தான் அடிக்க முடியும். யாரையும் எப்படி அடிக்க முடியும் மேடம்? அடிக்கணும்னு சொல்லிட்டேன் மேடம், அடிக்கிறேன். எனக்கு நான் வெளுப்பா எனக்கு அடிக்கிறது. இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, இவ்வளவு பொறுப்பா பேசுறீங்களே, அப்ப ஏன் அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்றீங்க? எது மாதிரி செய்யறேன்னா நீ பண்ற தப்பு என்னால பண்ண. இப்போ நம்ம வேலை விட்டு நம்ம ஊர்ல மேய்ச்சல் மேடம். தப்பு பண்றேன்னா அப்ப உங்க அப்பா அம்மா தப்பு பண்றாங்களா? அப்ப சரி 2 பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க. இப்ப 2 பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா கௌசல்யா? எனக்கு இருக்குங்க மேடம். என்னம்மா அப்படி சிரிச்சு சொல்ற? எனக்கு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க என்ன நம்மளுக்கு ஆசை ஆசை ஸ்மைலோட சொல்றீங்களா சிரிச்சு சொல்றீங்களா? இல்ல மேடம் எனக்கு இருக்கு. ஆனா அது சொல்லுங்க மேடம். அங்க பாருங்க அதெல்லாம் வந்து சும்மா மேடம். நான் தான் சொல்றேன், நடக்குது சொல்றேன். நீங்க சொன்னீங்க நீங்க குடிக்க மாட்டீங்க அடிக்க மாட்டீங்க. 4 நாளைக்கு இருக்கும் மேடம். நான் இன்னைக்கு வேணுமா நான் சொல்லிட்டு போறேன். எங்களுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்களா? சொல்றேங்க மேடம். எங்களுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருக்கீங்க. எனக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சொல்லிருக்கீங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வாங்க. சரி நான் இங்கதான் இருக்கேன். கண்டுபிடிக்க முடியாது நீ அப்புறம் எந்த அந்த ஊரு கூட கண்டுபிடிக்க முடியாது உன்னால. நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு ராஜஸ்தான் ஹைதராபாத். ராஜஸ்தான் இல்லைங்க, அவங்க தில்லி போனாலும் ஜம்மு காஷ்மீர் போனாலும் நாங்க போய் எடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி என் மேல தப்பு இருந்தா அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட சொல்ல சொல்லு. கண்டிப்பா 2 பேரும் தான் சொல்றேன். அவர் தவறு செஞ்சாங்கன்னா நீங்க மறுபடியும் வாங்க. நீங்க மறுபடியும் தப்பு செஞ்சீங்கன்னா மகேஷ் சொல்லுங்க நீங்க இங்க வரணும். புரிஞ்சுதா? வரும் மேடம். சரி 2 பேரும் சந்தோஷமா கிளம்புங்க. சந்தோஷமா இருக்குங்க மேடம். நான் என்ன சொல்றேன் மேடம்? சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க மேடம். ஒரே வார்த்தை மட்டும் மேடம், எனக்கு வந்து திட்டு பழக்கம் பிடிக்காது மேடம். தயவு செஞ்சு அந்த பழக்கம் விட்டுரு சொல்லு மேடம். பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேங்க மேடம். குடிக்காம இந்த மாதிரி சொல்றேங்க மேடம். அவங்க குடிச்சாலும் நீங்க திருடுவீங்களா? அதெல்லாம் பழம் கிடையாதுங்க மேடம். விட்டுறேன் மேடம். என்னம்மா இது? ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா? 2 பேரும் அழகா சிரிச்சுன்னு இருக்கீங்க. இல்ல மேடம் சந்தோஷமா வாழுங்களேன். இல்ல மேடம் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து தண்ணி அடி வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நல்லா கேளுங்க மேடம். நான் வந்து குடிச்சிட்டு அந்த பொண்ணு அடிச்சா எதுனா பண்ணாலும் அந்த பொண்ணு இங்க இருந்தது இங்க வந்து சொல்லிச்சேன்னா நான் அதே 2 பாலத்துல தான் இருப்பேன். உங்க ஆளுங்களே அனுப்பிச்சு விடுங்க, நான் வரலன்னா கேளுங்க. சரி 2 பேரும் சந்தோஷமா கிளம்புங்க. சரி நேர்களே, கௌசல்யா தாய் இல்லாம வளர்ந்திருக்கா. அப்பா ஒதுக்கி வச்சுட்டாரு. 4 வருஷம் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்திருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஒரு நல்ல புருஷன் நல்ல ஒரு குடும்பம் கிடைச்ச பிறகு அந்த வாழ்க்கை என்னன்னு அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது. எல்லா வசதியும் அவர் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனால குட்டி 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 தவறுகள் அவள் பண்ணியிருக்கா. ஆனா இப்போ உட்காந்து 2 பேரும் அழகா பேசினாங்க. அவரும் நான் குடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவளும் அது மாதிரி சின்ன தவறெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமா வாழன்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காங்க. அவங்க கண்டிப்பா வாழ்வாங்கன்னு தான் எங்க நம்பிக்கை. ஸோ நேர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.